இந்தியா பெண்களின் உரிமைகள் தொடர்பாக மிகவும் பின்னங்கால சமூகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணியவாதிகள் இந்து பாரம்பரியங்களை தாக்கி அவற்றை தமிழாரோட்டம் மற்றும் கன்னியச்சாதிகளின் ஆட்சியால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன என சொல்கிறார்கள். பெண் குழந்தை கொலை மற்றும் திருமண பரிசு கொலைகள் போன்ற பழமையான மூட நம்பிக்கைகளால் பெண்கள் பாதிக்கின்றார்கள் என காட்டப்படுகிறோம். இப்போது உலகத்தை சுற்றி சிறிது பார்ப்போம். இந்தியாவை தவிர்த்து மற்ற எல்லா முக்கிய நாகரிகங்களும் வரதட்சணை வரலாற்றை கொண்டிருக்கின்றன. கிமு 300 இந்தியாவுக்கு வந்த ஆர்ரியன் மற்றும் மேகஸ்தனீஸ் இந்தியாவில் வரதட்சணை முறையின் பூரண கென்யத்தை குறிப்பிட்டுள்ளனர். அல்பிரூனி அதனையே கவனித்துள்ளார். எங்கள் மதுவை பருகும் வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு தொடர்ந்து சொல்வது, வரதட்சணை என்ற போது நீலகண்டம் ஒரு இந்திய பழக்கம் அல்ல, அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்தான். 19ஆம் நூற்றாண்டின் கடைசி வரை ஆங்கிலேயர்கள் நம் நாட்டின் கலாச்சாரத்தை மேம்படுத்த முயன்று கொண்டிருந்த சமயத்தில் பிரிட்டனில் வரதட்சணை ஒரு பொதுவான வழக்கமாக இருந்தது. இந்தியாவில் பெண்களின் செல்வம் நேர்முறையில் தாயிலிருந்து மகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதனை ஸ்ரீதன் என கூறலாம். கிராமப்புற நிலம் பொதுவாக பரிமாற முடியாததாக இருந்தது. அசையக்கூடிய செல்வம் முழுமையாக பெண்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஸ்ரீதன் பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த விதமான நிலையை வழங்கியது. பிரிட்டிஷ் மக்கள் சொத்துக்களை பரிமாறக்கூடியதாகவும் சுதந்திரமாக கையளிக்கக்கூடியதாகவும் ஆண்களே அதை பெறக்கூடியதாகவும் கற்பிக்கின்ற சட்டங்களை நிறைவேற்றினார்கள். ஆண்மகன் இருக்காவிடில் ராஜ் உங்கள் நிலத்தை பறிமுதல் செய்யும். இந்த சட்டம் ஆண் குழந்தை அவசியம் உள்ளதாக திணிக்கிறது என்பதை எங்கள் வரலாற்றாளர்கள் பின்தங்கிய இந்து மதத்தையே குற்றஞ்சாட்டுகிறார்கள். அமெரிக்காவில் காப்பீடு பணத்திற்காக கணவன் அல்லது மனைவி கொல்லப்படுவது இந்தியாவில் வரதட்சணைக்காக கொல்லப்படுவதை காட்டிலும் அதிகம். ஆனால் அமெரிக்காவில் காப்பீடு தொடர்பான கொலைகளை கலாச்சார குற்றமாக யாரும் கருத்தில் கொள்ளவில்லை. காலனியல் சமர்த்தம் ஒவ்வொரு குற்றத்தையும் பூர்வீக கலாச்சாரத்தின் குற்றமாக மாற்றுகிறது. ஆனால் ஆளும் இனத்தில் ஒரு குற்றம் ஒரு விளைவாகவே இருக்கிறது, ஒருவேளை ஒரு குற்ற செயலாக மட்டுமே. மேற்கு இந்தியாவை மகளிர் உரிமைகளுக்காக எப்போதும் ஏளனமாக பார்த்ததே எவ்வளவு நகைச்சிற்றம்! அது தாங்களே 19ஆம் நூற்றாண்டு வரை தாலிபான்களாக இருந்த பொழுது.